வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை அப்படியே வந்து இந்த பெருமாள் கோலமோட அச்சு இருக்கும்ல, அந்த அச்சு வச்சு அழகாக வந்து அச்சு வச்சே வந்து ஒரு ஒரு புது மாடலான ஒரு சங்கு கோலம் போட்டிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. வந்து நான் சங்கு அது வந்து சங்கு மாதிரி வருங்கிறதே நான் வந்து நினச்சி போடலை. நான் வந்து சும்மா அச்சு வச்சு தான் போட்டேன். அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. கோலம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து சனிக்கிழமை அழகான காலை வணக்கம் எல்லோருக்கும் வந்து அப்படியே வந்து நல்ல நாளாக அமையும், சரிங்களா? அப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த அச்சு வச்சே தான் நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே கோலம் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வந்து விநாயகருக்கும் அப்படியே ஒரு தீபம் ஏற்றியாச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பக்கத்து கம்பெனியில் செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்து செம்பருத்தி பூ வச்சு விட்ருந்தேன். துளசி மாட அம்மனுக்கு வந்து ரோஜா பூ வச்சு விட்டு ஒரு பத்தி பொருத்தி வச்சு ஒரு தீபம் ஏற்றியாச்சு. அந்த பொழுது வந்து இந்த மாதிரி மங்களகரமாக வந்து நம்ம வந்து காலை பொழுதை தொடங்கும் போது அந்த நாளே வந்து நல்ல நாளாக அமையும், சரிங்களா? அப்படின்ட்டு சனிக்கிழமை நாள் வந்து ஒரு அருமையான ஒரு மங்களகரமான நாளாக இருந்தது. அப்படியே வாங்க பூஜை ரூமில் போய் நம்ம வந்து ஒரு குட்டி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து நல்ல ஒரு லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு தான் வந்து பூஜை ரூமில் வந்த உடனே குலதெய்வத்தை கும்பிட்டு தான் இஷ்ட தெய்வம் கும்பிடணும், சரிங்களா? அதான் வந்து ரொம்ப நல்லது, சரிங்களா? குலதெய்வத்தை வந்து என்றைக்குமே மறக்கவே கூடாது, சரிங்களா? நான் வந்து அப்படி தான் வந்து தீபம் ஏற்றுவேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்காக வந்து தெய்வங்கக்கிட்ட நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வத்திட்ட வந்து பேசுகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குலதெய்வம், சரிங்களா? இவங்க வந்து என்னோடய பிள்ளைங்க, இவங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நமக்காக வந்து நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வங்கள்கிட்ட போய் பேசுகிறவங்க தான் அவங்கவுங்க குலதெய்வம், சரிங்களா? அதனால் வந்து குலதெய்வத்தை வந்து மறக்கவே மறக்காதீங்க. தினமும் முடிஞ்சால் ஒரு டம்ளர் தண்ணியாவது வைங்க. தண்ணி வச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றி 2 கல்கண்டு எடுத்து வைங்க. ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் அப்படியே வந்து லட்சுமி தேவி அம்மனுக்கும் வந்து தீபம் ஏற்றியாச்சு, சரிங்களா? லட்சுமி தேவி அம்மனுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கண்ணாடி வச்சுருப்பேன். ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து எப்பவுமே கண்ணாடி வந்து ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதனால் வந்து கண்ணாடி, காயின் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க இருக்கிற இடத்துல வச்சுருந்தோன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து இந்த கலசத்தில் வந்து தண்ணீர் நிரப்பி மாயில போட்டு வச்சுருக்கேன். அது வந்து குபேரராக நினச்சி நான் வந்து தீபம் ஏற்றி வச்சுருக்கேன், சரிங்களா? அப்புறம் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி ஒரு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு சிம்பிளான பூஜை தான், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாரத்தில் வந்து எல்லா கிழமையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஏன்னா எல்லா கிழமைக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு நாட்கள், ஒரு ஒரு வழிபாடு அந்த மாதிரி இருக்குல்ல. திங்கக்கிழமை வந்து விநாயகர் கும்பிடுவேன், செவ்வாய்க்கிழமை முருகர் கும்பிடுவேன், புதன்கிழமை வந்து லட்சுமி, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்ம வந்து சாமியை எடுத்து வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக நான் பூஜை பண்ணும் போது எனக்கு வந்து அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதனால் வந்து வந்து எப்படி சொல்கிறது, பூஜை பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டு மகாலட்சுமியும் பெருமாள் கடவுளும் ரொம்ப அழகாக இருக்காங்களே 2 பேரும். அங்கே பாருங்களேன், அவ்வளோ அழகு, சிரிச்ச முகமாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா வந்து ஜூமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து பூக்களால் வந்து அப்படியே வந்து நம்மளுடைய முருகருக்கு வந்து அபிஷேகம் வந்து அர்ச்சனை பண்ணேன். ரொம்ப தான் பூக்கள் வச்சுலாம் பண்ணணும்லாம் இல்லைப்பா. ஒரு பூக்கள் இருந்தாலும் முருகா எங்களை எப்பயுமே நீங்கள் எல்லோரும் உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லா வைங்க முருகா அப்படி சொல்லி நான் போட்டு வேண்டுவேன். வேண்டுறது எல்லாமே வந்து நடக்கும். ஏதோ நாளாகும், நடக்கிறதுக்கு நாளானாலும் ஆனால் அது கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கரெக்டாக முருகர் வந்து என்கிட்ட எனக்கு எல்லாமே சேர்ப்பார். என் மனசில் என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறத கூட நான் மனசில் தான் நினச்சிருப்பேன். ஆனால் வந்து அதை நேர்லேயே நடத்தி காட்டுறவார். எனக்கு வந்து முருகர் ரொம்ப 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 பிடிக்கும். உலகத்திலே எனக்கு பிடிச்சது வந்து முருக கடவுள் தான், என்னோட வந்து இஷ்ட தெய்வம், சரிங்களா? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாமே வந்து எனக்கு வந்து முருகர் தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அவரோட அடிமை நான் அப்படிங்கிற மாதிரி தான், சரிங்களா? எனக்கு வந்து முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பூஜாரியிலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, எல்லா இடமுமே வந்து நான் வந்து முருகர் தான் வச்சுக்கு நல்லா சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன். வந்து எப்படி சொல்கிறது,
நம்ம வந்து கஷ்டப்படும்போது நமக்கு வந்து மனிதர்கள் வந்து உதவுறாங்களோ இல்லையோ, நம்ம கும்பிட்ற சாமி தான் வந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் ஆறுதலும் சொல்லுவாங்க, உதவியும் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு உருவத்தில் வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்குப்பா. நான் வந்து எல்லா தெய்வங்களுமே கும்பிடுவேன். ஆனாலும் ரொம்ப 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 இஷ்ட தெய்வம் கேட்டிங்கன்னா என்னோடய பழனி ஆண்டவர் தான்ப்பா. அப்புறம் அப்படியே வந்து பிரசாதத்தை வந்து லெமன் ரைஸ் வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு குட்டி பூஜை பண்ணியாச்சு. நமக்கு வந்து தினமும் போடுற வந்து தினமும் சாப்பிட்ற சாதத்தை வந்து நமக்கு வந்து யார் தரான்னு கேட்டிங்கன்னா அன்னலட்சுமி தான், சரிங்களா. அவங்கள வந்து நம்ம டெய்லி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு ஒரே ஒரு நம்ம செய்கிற பிரசாதத்தை எடுத்து வச்சிங்கன்னா, எடுத்து வச்சுட்டு இப்படி சாமி கும்பிட்டா மன நிறைவாக இருக்கும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம், சரிங்களா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.